குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் போதைப்பொருள் தயாரிப்பு கூடங்களை இயக்கி வந்த 7 பேரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் மெப்பட்ரோன் என்ற போதைப்பொருள் தயாரிக்கப்பட்டு வருவதாக குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு போலீசாரும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரும் இணைந்து ஆபரேஷன் பிரயோக்சாலா 1 என்ற பெயரில் போதைப்பொருள் தயாரிப்பு கும்பலின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர். தொடர்ந்து 3 மாதங்களாக கண்காணித்து வந்ததில் ராஜஸ்தானில் 2 இடங்களிலும் குஜராத்தில் 1 இடத்திலும் போதைப்பொருள் தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று ராஜஸ்தானின் ஜலோர் மாவட்டத்தில் உள்ள பின்மால், ஜோத்பூர் மாவட்டத்தில் உள்ள ஓசியான் மற்றும் குஜராத் மாநிலத்தின் காந்திநகர் ஆகிய இடங்களில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அதில் 3 இடங்களிலும் பிரேக்கிங் பேட் சீரீஸ் பாணியில் மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் தயாரிப்பு ஆய்வகங்கள் செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடங்களில் இருந்து 149 கிலோ மெப்பட்ரோன், 50 கிலோ எபிட்ரின் மற்றும் 200 லிட்டர் அசிட்டோன் ஆகியவற்றை கைப்பற்றினர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 300 கோடி ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக 7 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள போதைப்பொருள் கும்பல் தலைவனை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே காந்தி நகரில் பிடிபட்ட கும்பலிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குஜராத் மாநிலம் அம்ரேலியில் மற்றொரு போதைப்பொருள் தயாரிப்பு கூடம் செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். போதைப்பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் எங்கு கிடைத்தது, போதைப்பொருள் விநியோக கும்பலின் நெட்வொர்க் ஆகியவற்றை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குஜராத் போலீசார் தெரிவித்துள்ளனர்.